என்னங்க, வேலை போனதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? மனசு சங்கடப்பட தானே செய்யும். அடுத்தது என்னங்கிற யோசனை வேற. சரி விடுங்க. சின்ன வயசுல இருந்தே உழைக்கிறீங்க. பல கஷ்டங்களை தாண்டி இந்த குடும்பத்தை தாங்கியிருக்கீங்க. இந்த பிரச்சனையை சமாளிச்சு முன்னுக்கு வர்றது உங்களுக்கு கஷ்டமா என்ன? சமாளிச்சிடலாம். ஆனால் இந்த மாதிரி சங்கடம் பொதுவாக வரதானே செய்யும். இல்லைங்க, நடந்து முடிஞ்சதை யோசிக்கிறத விட இனிமே என்ன பண்ணலான்னு யோசிக்கிறது நல்லது இல்லையா? யோசிச்சுட்டு தான் இருக்கேன். உங்கள் ஊரில் அந்த தோப்புக்காரர்கிட்ட பணம் கொடுத்துருக்கேன்ல, ம், அவர்கிட்ட வாழைத்தார் வாங்கி நம்ம மார்க்கெட்டில் வச்சு ஏதாவது வியாபாரம் பண்ணலாம். ம். நான் முழுசாக அதையும் நம்ப முடியாது. செலவெல்லாம் போக பெருசாக ஒன்றும் நிற்காது. அப்படியா? இல்லை எப்படி செய்யலாமா? தோட்டத்தை அப்புறம் பார்த்துக்கலான்னு அவர்கிட்ட ஏதாவது சமாதானம் சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கி வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாமா? எது பண்றதா இருந்தாலும் நல்லா யோசிச்சுட்டு பண்ணுங்க. மனசை மட்டும் தளர விடாதீங்க. சரி. படுத்து தூங்குங்க. அப்புறம் நாளைக்கு நான் கோயிலுக்கு போகணும். கூட்டிட்டு போவீங்களா? போலாம். ஹலோ விஜயா, இங்க தானே வேலை பார்க்குறாங்க? ஆமா, நீங்க யாரு? சரி, அதை விடுங்க. டாக்டர் இருக்காரா? உள்ள சத்தம் கேட்கல. பேஷண்ட் யாராவது வரலனா இப்படிதான் டைலாக் பேச ஆரம்பிச்சிருவாரு. ஓகே. பவள நாட்டு இளவரசி பல்வலியே, நோ கட் இட் ஒன் மோர். பவள நாட்டு இளவரசி பவளவல்லியே, ரத்னாபுரி நாட்டு ராஜகுமாரி ரத்னவல்லியே, மரகத நாட்டின் குலவழுக்கு மரகதவல்லியே, உங்கள் மூவரையும் மனம் புரிந்து எனது ஊருக்கு அழைத்து செல்லவிருக்கும் என்னை பார்த்தா கேட்கிறீர்கள் நீ யார் என்று? யார்? நீங்கள் கூறிய அந்த 3 வள்ளிகளையும் தங்களுக்கே மனமுடிக்க வந்திருக்கும் உங்கள் நண்பன் நான், பல்லவபுரத்து இளவரசன் பரஞ்சோதி. ஆஹா ஆஹா ஆஹா, என்ன ஆச்சரியம்! என்னை அறிவாயா நீ? அறிவேன். பவளவல்லி, ரத்னவல்லி, மரகதவல்லி இம்மூவரையும் அடையும் தகுதி முத்து நகரை சேர்ந்த முத்துச்செல்வன் தானே உண்டு. நீங்க தானே அது? வெரி குட். எப்படிப்பா இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? என்ன சார் இது? எத்தனை அம்பளை மாமா கதையில நான் படிச்சிருப்பேன். இளவரசி பேர் அதுனா இளவரசன் பேர் இதானே? அடடடடடா, எவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் என் அறிவு ஞானத்துக்கும் என் டேஸ்ட்டுக்கும் ஏத்த மாதிரி ஒருத்தன் கிடைச்சிருக்க. ஐ எம் ரியலி வெரி ஹாப்பி. சார், நீங்க கூட நம்பவே மாட்டீங்க சார். நான் உள்ள நுழைவது கூட இல்ல, ஏதோ ஒரு பெரிய நாடக கொட்டாய்க்குள்ள நுழையிற மாதிரி ஒரு ஃபீல்